ஜெயம் ரவி வந்து சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, என் வாழ்க்கையில் அந்த 16 வருஷமும் நான் பல டார்ச்சரை அனுபவிச்சேன். அழகிய துணைவின்னு சொன்னாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அது அவரோட பர்சனல் விஷயம். அது பேசுறதே வந்து ஒரு நாகரிகமான விஷயமா இருக்குமான்னு எனக்கு தெரியல. ரொம்ப ஈஸியா ஒரு ஆண் மீது போடக்கூடிய பழி. வேற ஒரு தொடர்பு வச்சிருந்தாரு, அவர் தப்பு செஞ்சிருக்காரு அப்படின்னு வச்சோம்னா அவர் அதை மறைக்க தான் ட்ரை பண்ணுவாரு. சுசித்ராவுக்கு தனுஷை பிடிக்காதுன்றதுக்காக ஊர்ல யாருக்கு டைவர்ஸ் ஆனாலும் தனுஷை கூட சேர்த்து விடுறதுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தவறான செயல். ஸோ அதுக்குள்ள நம்ம ரொம்ப போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் வந்து ஒரு அளவுக்கு மேல மீறி போயிட்டு இருக்கு. அவரே வந்து நாங்க இரண்டாவது திருமணம் பண்ணிக்க போறோம் அபிஷியலா அவர் அறிவிச்சா அது அவர் சௌரியம். அதாவது ஒரு பெண் வெளியே போறாங்க வீட்டை விட்டு அப்படின்னு சொன்னா முழுக்க முழுக்க அந்த ஆண் மீது தான் குற்றம். அவன் தான் டார்ச்சர் பண்ணிருவான். அப்போ ஒரு ஆண் வெளியேறினா அப்ப ஆர்த்தியின் குடும்பம் மீதும் ஆர்த்தியின் மீதும் தான் தவறு இருக்குன்றீங்க. ஜெயம் ரவி என்ன சொல்றாங்க, எனக்கு சம்பளமே வழங்கப்படல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க சம்பளம் கொடுத்துட்டோம், 100 கோடி கடன் வாங்கி 25 கோடி அவருக்கு தான் சம்பளம் கொடுத்தேன்ற. ஆனா அதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல. நீங்க இன்னொரு படம் பண்ணி கொடுங்கன்னு வேற கேட்டாங்களாம். அப்ப இவர் பொழுதன்னைக்கும் மாமியார் கம்பெனில மட்டுமே நடிச்சிட்டு இருந்தாருன்னா சம்பளமும் வராது, வெளிப்படத்துக்கும் போய் நடிக்கவும் முடியாது. அவர் வந்து என்கிட்ட காசு இல்லைன்னு அவர் சொல்றாருன்னா அது உண்மையாதான் இருக்கும். எனக்கு என்னவோ வீட்டை விட்டு இவர் வெளியேறியதன் காரணமாக வெளியேறினாரா அல்லது வெளியேற்றப்பட்டாரானே ஒரு கேள்வி. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர். Meenakshi Ammal Dental College and Hospital, Maduravaiyal, Chennai. Ranked number 13 by NIRF. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் மற்றும் வரலாற்று பகுப்பாய்வாளர் திரு TS கிருஷ்ணவேல் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம்மா. சார், சமீப காலமா ரொம்பவே பேசும் பொருளா சொசைட்டில இருக்கிறது ஜெயம் ரவி ஆர்த்தி விவாகரத்து குறித்து தான் சார். சமீபத்துல ரொம்பவே பேசும் பொருளா இருக்கு. இதுல சம்பந்தப்பட்டவங்க பேசுறாங்க ஒரு பக்கம் அப்படின்னு பார்த்தாலும் இதுல சம்பந்தமே இல்லாதவங்களும் நிறைய பேசிட்டு இருக்காங்க. இதுல யார் பக்கம் நியாயம் இருக்கு, யார் என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்றதே ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு. ஏன்னா ஒரு நாளும் ஒரு சைட்ல இருந்து ஒன்னு சொல்றாங்க ஒருத்தவங்க. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாயிண்ட் ஆஃப் வியூலாம் ஒன்றும் கிடையாதுமா. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் விரும்பி திருமணம் செஞ்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஒத்து வரலன்னு சொல்லிட்டு பிரியணும்னு விருப்பப்படுறாங்கன்னா அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா அது அவங்களோட பர்சனல் விஷயம். அதை பற்றி நம்ம எதுவும் பேச வேண்டியது இல்லை. அப்புறம் இப்போ ஒரு ஜெயம் வந்து யாரோ கெனிஷான்னு ஒருத்தவங்க கூட இருக்காரு அப்படின்றாங்க. அந்த கெனிஷாவை வந்து என்னுடைய தோழி, நான் கஷ்டத்தில் இருந்தப்போ எனக்கு மாரலாக சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்றது ரவியின் தரப்பில் உள்ள குற்றச்சாட்டு. அவங்க மனைவி வந்து அதை கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறாங்க. அது வந்து கொஞ்சம் தவறான செயலாகப்படுகிறது. இல்லை சார், ஜெயம் ரவி அவங்கள கெனிஷாவை வந்து என்னுடைய அழகிய துணைவி அப்படின்னு போட்டிருந்தாரு சார். தோழின்னு தாங்க அவர் சொல்லியிருந்தாரு. அழகிய துணைவின்னு சொன்னாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அது அவரோட பர்சனல் விஷயம். அதாவது சொல்கிறேன், நான் ஒரு விஷயம் இப்போ நம்ம வந்து இந்த குடும்ப விஷயங்களை பற்றிலாம் நிறைய பேர் எல்லாம் பேசணுன்றாங்க. அது பேசுகிறதே வந்து ஒரு நாகரிகமான விஷயமா இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்களுக்குள்ளே சண்டை வந்துச்சுன்னா அவங்க அம்மா அப்பாவே உள்ளே தலையிடக்கூடாதுன்னு நான் சொல்லக்கூடிய ஆள். இப்போ எனக்கும் என் மனைவிக்கும் சண்டை அப்படின்னா எங்கள் அம்மா அப்பாவும் வரக்கூடாது, அவங்க அம்மா அப்பாவும் வரக்கூடாது. நாங்கள் 2 பேரும் பேசிக்க வேண்டிய விஷயம். கரெக்டா? ஆனால் இந்த இடத்துல வந்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் வந்து ஜெயம் ரவி வந்து ஒரு திரைப்பட கதாநாயகன் அப்படின்றதும் ஒரு காரணம். நல்ல வேளை அவங்க மனைவி வந்து இன்னொரு திரைப்பட நடிகையாக இல்லை. இருந்திருந்தாங்கன்னா இன்னும் அதிகமாக பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. இது வந்து ஒரு மனித இயல்புன்னு வச்சுக்கலாமா? ஸோ அதுக்குள்ளே நம்ம ரொம்ப போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் வந்து ஒரு அளவுக்கு மேலே மீறி போயிட்டு இருக்குது. அதுலேயும் அவங்க பாடகி சுசித்ராலாம் ரொம்ப மோசமாக பேசி அதெல்லாம் ரொம்ப தப்பு. அவன் சுசித்ராவுக்கு தனுஷை பிடிக்காதுன்றதுக்காக ஊரில் யாருக்கு டைவர்ஸ் ஆனாலும் தனுஷை கூட சேர்த்து விடுறதுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தவறான செயல். தனுஷும் அவர் மனைவியை பிரிஞ்சிட்டார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம்.
பிரிஞ்சுட்டாங்கன்னா சட்டப்படியெல்லாம் பிரியல, தனித்தனியாக வாழ்கிறாங்க அப்படின்றாங்க. இதில் இன்னொரு சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னு வைங்களேன், 2 சமமான ஆட்களாக இருந்தாங்கன்னா ஒத்து போகிறதுன்றதே ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். இப்போ கணவர் வந்து ஒரு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறார், மனைவியும் ஒரு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னு வைங்களேன், 2 பேருக்கும் நார்மலாக ஒத்து போகாது. அதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு குடும்பம் அப்படிங்கிறதே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி விட்டு கொடுப்பது அப்படின்றது புரியறதுக்கே ரொம்ப லேட் ஆகும். ஒரு 2 ஆண்களே ஒரு ரூம்குள்ளே வந்து தொடர்ச்சியாக ஒரு 5 மணி நேரம் ஒன்றா இருக்க முடியாது, இருந்தால் சண்டை வந்துடும். அப்படி இருக்கும்போது ஒரு குடும்பம்னு வந்து ஒரு 20-25 ஆண்டுகள் தனியாக வாழ்ந்து பழகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கணும்னு ஒரு குடும்பம்னு ஒரு செட்டப் உருவாகும்போது சண்டைகள் வந்து தவிர்க்க முடியாது. ஆனால் அதுக்காக இரு தரப்பிலும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஓவராக தான் போகுது. அதிலும் ஜெயம் ரவி ஒரு ஆண் என்பதால் அவரை வந்து ஒரு பொண்ணோட தொடர்பு படுத்தி பேச, அவர் அந்த பொண்ணோட வெளியே தானே வர்றாரு, அவர் ஒரு ரகசியமா அதான் சார் அவரே வந்து நாங்க 2வது திருமணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு அஃபிஷியலாக அவர் அறிவிச்சா அது அவர் சௌரியம். ஆர்த்தியும் டைவர்ஸ்க்கு அப்புறம் அவங்க இன்னொரு திருமணம் செஞ்சுக்கிட்டா அது அவங்க வசதி. அதுக்குள்ளலாம் நம்ம போய் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஒருத்தர் 2 பேர் டைவர்ஸ் பண்ணாங்க, 2 பேரும் வேறு கல்யாணம் பண்ணாங்கன்றதெல்லாம் நம்ம பேச வேண்டிய விஷயம் இல்லை. ஆனால் இங்கே பேச வேண்டிய விஷயன்றது வேறையாக இருக்குது. அவங்க ஜெயம் ரவி என்ன சொல்கிறாரு, என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் உருவிட்டு விட்டாங்க, என்ன நான் இப்போ ஒன்றும் இல்லாமல் வெளியே வந்து ரோட்டில் நிற்கிறேன் அப்படின்றாரு. சார் அதுக்கு தான் சார் இப்போ ஆர்த்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் ஒன்றும் இல்லாமலாம் வீட்டை விட்டு போல, 5 கோடி மதிப்புல இருக்க ரேஞ்ச் ரோவர் கார் எடுத்துட்டு போனாரு. அவரோட காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாத்தையுமே அவர் கூட எடுத்துட்டு தான் போனாரு. அதுவும் பிளான் பண்ணியே தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. என்ன ஜட்டி போட்டிருக்க ஜட்டியோட போவாரா என்ன? நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் வீட்டை விட்டு துரத்திட்டாங்க அப்படின்னும் போது டக்கு நமக்கு வெளியே போகணும் அப்படின்ற மைண்ட் செட் தான் இருக்கணும். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம பொறுமையா போகணுன்ற மைண்ட் செட் யாருக்குமே இருக்காது இல்லையா? அப்படின்லாம் யார் சொன்னது? நார்மலா ஒரு காமன் பீப்புள். அப்படி எப்படிமா போவாங்க? இப்போ நீங்க உங்க வீட்டுல சண்டை போட்டு போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? பொட்டி படிக்கலாம் எடுத்துட்டு தானே போவீங்க. இப்போ நம்மகிட்ட காசு இல்லை, அதனால எடுத்துட்டு போறோம் சார். ஆனா அவங்க கிட்ட பல கோடி காசு இருக்கு, அவங்க நினைச்சா எவ்வளவு ட்ரெஸ் வேணா வாங்கலாம். அப்படி இல்லம்மா, அவங்களுக்குன்னு இந்த சில பிடிச்ச ட்ரெஸ் இருக்கும்ல, உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ன்னு சில இது இருக்க மாதிரி அவங்களுக்கு பிடிச்சது இருக்கும், பிடிச்சதெல்லாம் எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஷூவெல்லாம் போட்டு போனாருன்றாங்க. இப்போ ஒரு ஷூ போடாமல் நடந்தா வெறுங்காலியாக போவார், அதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டெல்லாம் நான் அவர் யாருமே முதல்ல அனுப்பவே இல்லைங்க, அவரே தான் போனாரு. அதுவும் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு, கரெக்டாக பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமாம்மா, கொஞ்சம் ஒரு இண்டிவிஜுவாலிட்டியோடு இருக்கக்கூடிய ஆளுங்க, தனக்குன்னு சில அடையாளங்களோடு வாழ தெரிந்த ஆட்களுக்கு வந்து இந்த மாதிரி வீட்டோட மாப்பிள்ளையாக போய் வாழ முடியாது. வீட்டோட மாப்பிள்ளையாக போய் வாழ்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். தனி கொடுத்துறம் போயிருந்தாங்கன்னா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. ஆனால் இதை ஆரம்பத்திலேயே சரி பண்ணியிருக்கலாம்ல சார்? ஆரம்பத்தில் பண்ண முடியலன்றது தானே பிரச்சனையே. இந்த ஒரு பாட்டு, நல்ல பாட்டுமா, கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, அது என்ன படம்னு பேர் மறந்துட்டேன் நான். இந்த ரஹ்மான் நடித்த படம். அதில் கீதா தான் மனைவியாக வருவாங்க, ஜெயபிரதா வந்து ஜெயசித்ரான்னு நினைக்கிறேன், அவங்க தான் மாமியாராக வருவாங்க. எனக்கு இப்போ சூழ்நிலையை பார்த்தா அப்படி தான் தோணுது. அவர் ஒரு பிரபலமான பாடகர், அவரை பிடிச்சி வீட்டுக்குள்ளே போட்டு அமுக்கி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் ஜெயம் ரவி வந்து எனக்கு பிடித்த நல்ல நடிக்க தெரிந்த நடிகர்களில் ஜெயம் ரவியும் ஒருத்தர். எக்ஸாம்பிள் தனுஷ் சொல்லலாம், சிம்புவை சொல்லலாம். அதுபோல் தனித்துவமாக நல்ல நடிக்கக்கூடிய ஒரு நபர். ஜெயம் படம்லாம் அந்த படம் வந்திருந்த டைமில் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போர் அடிக்குதுன்னு சும்மா போய் உட்காந்து போய் பார்ப்போம். அந்த ஜெயம்ன்ற வார்த்தையே எனக்கு தேவையில்லைன்னு மாற்றிட்டாரே சார், பேரே மாற்றிட்டாரு. அது மாற்றிட்டாங்க, மக்கள் வந்து அவரை அப்படி தானே அறிகிறாங்க. ஏன்னா அந்த காலத்தில் ஒரு புதுமுக நடிகராக ஒருத்தர் வந்து அந்த படம் அவ்வளோ நல்லா இருந்தது, அந்த படம் அவ்வளோ நல்லா ஓடவும் செஞ்சதுன்றதுனால அவருக்கு அந்த பெயர் வந்து அடைமொழியாக மாறிடுச்சுன்றது ஒரு விஷயமா இருந்தாலும் அவர் தன்னை ரவி மோகன் கூப்பிட்றது தான் விரும்புகிறாரு அப்படின்றாங்க. அது அவரோட சொந்த விருப்பம். இல்லை, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்தளவுக்கு ஒரு நல்ல நடிகர். சந்தோஷ் சுப்ரமணியம் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அவர் மாதிரிலாம் யாரும் அந்த கேரக்டரை வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்க முடியாது. அவ்வளோ நல்ல ஒரு நடிகர். அப்போ அந்த நடிப்புன்னு ஒரு திறமை இருக்குது அவருக்குன்றப்போ அவரை வந்து ஒரு இடத்துக்குள்ளே போட்டு அடைச்சி வைக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம். ஒரு மாமியார் வீடு மாதிரி இடத்துல வாழக்கூடிய அளவுக்கு உள்ள நபர் கிடையாது அவர். அப்போ இந்த மாதிரி ஒரு பணக்கார வீட்டில் போய் இவர் மாட்டும்போது இவருக்கு அந்த சிக்கலுக்கு எல்லா வகையிலும் உண்டு. எனக்கு தெரிஞ்ச அந்த கேரடி கண்மணின்னு நினைக்கிறேன், அந்த படம் பேர் சரியாக ஞாபகம் இல்லை. படம் பேர் இப்பவும் யோசிச்சு பார்க்குறேன், ஞாபகம் வர மாட்டேங்குது. அந்த படத்தில் நடந்த சம்பவம் தான் இவருக்கு நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கட்டத்தில் வந்து தாங்க முடியாமல் வீட்டை விட்டு ஓடி போயிடுவார் அந்த பாடகர். புது புது அர்த்தங்கள் அந்த படம்.
அந்த புது புது அர்த்தங்கள் படத்தில் வந்த சம்பவம் தான் இவருக்கு நடந்திருக்கும். அப்ப ஆர்த்தியின் குடும்பம் மீதும் ஆர்த்தியின் மீதும் தான் தவறு இருக்குன்றீங்க. அவர் வந்து ஆர்த்தியின் ஆர்த்தியை பற்றியோ தன்னுடைய பிள்ளைகளை பற்றி இல்லாமல் அவர் எதுவுமே சொல்லலை. ஜெயம் ரவி வந்து சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, என் வாழ்க்கையில் அந்த 16 வருஷமும் நான் பல டார்ச்சரை அனுபவித்தேன். யாரால? அந்த குடும்ப சூழலால் நான் எங்கள் பெற்றோரே மறந்த ரேஞ்சுக்கு ஆயிடுச்சு. என்னால் அவங்கள்ட்ட கூட இப்போ தொடர்பே இல்லாத மாதிரி போயிடுச்சு. நான் தனியாக அப்படி இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன். அது இவர் தானே சார் சரி பண்ணியிருக்கணும். அவர் ட்ரை பண்ணாமல் இருந்திருக்க மாட்டார்ல, ட்ரை பண்ணியிருப்பார்ல. ஒரு உச்சகட்டமாக தானே அதாவது ஒரு பெண் வெளியே போகிறாங்க வீட்டை விட்டு அப்படின்னு சொன்னால் முழுக்க முழுக்க அந்த ஆண் மீது தான் குற்றம். அவன் தான் டார்ச்சர் பண்ணியிருப்பான். அப்போ ஒரு ஆண் வெளியேறினா பெண் மீது குற்றம். ஆப்வியஸாக அப்படி தானே இருக்க முடியும். இந்த இடத்துல ஃபெமினிசம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் ஆர்த்தியின் பக்கத்தில் நின்று பேச முடியாது. ஏன்னா ஒரு வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய ஆள் தான் பாதிக்கப்பட்ட நபராக இருப்பார். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இந்த இடத்துல இவர் ஆண் என்பதால் அவருக்கு உண்டான நியாயம் கிடைக்கலையோ அப்படின்றது தான் என்னோட சந்தேகம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா பேர் சொல்கிறதுல கூட ஒன்றும் தப்பு கிடையாது. அது வந்து ஆத்தென்டிக்காக எனக்கு ஒரு நண்பர் சொன்ன விஷயம். அதனால் அந்த பேரை நான் தாராளமாக சொல்லலாம். இந்த அடங்கமறு படம் எடுக்கும்போது பிக் பிரிண்ட் கார்த்தின்னு சொல்லி ஒருத்தர் ப்ரொடியூசராகவும் டைரக்டராகவும் வந்தார் போல இருக்கு. அவர் தான் வந்து இதை முன்னெடுத்து அந்த படத்துக்கான டிஸ்கஷன்லாம் ஆரம்பித்து ஒரு 6 மாதம் வேலைகள்லாம் ஓடுது. அதன் பிறகு தான் இவங்க மாமியார் வந்து நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன், நான் ப்ரொடியூசராக வர்றேன் அப்படின்னு உள்ளே வராங்க. அப்படி வந்த பிறகு இந்த பிக் பிரிண்ட் கார்த்தி கழட்டி விடப்பட்டார். அவர் படத்துலேருந்து ப்ராஜெக்ட்லேருந்து வெளியே போக வேண்டிய கட்டாயத்துக்கு ஆயிடுச்சு. அவர் செலவு பண்ண பணங்கள்லாம் போயிடுச்சு. அப்புறம் அவங்க வந்து அந்த படம் வந்ததுக்கப்புறம் அந்த படம் வந்து ஃப்ளாப்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வணிக ரீதியாக அந்த படம் வெற்றி பெற்ற படம் தான். ஆமாம், ஏன்னா அவர் வந்து சின்ன ப்ரொடியூசர். அந்த பிக் பிரிண்ட் கார்த்தி வந்து அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன படங்கள்லாம் வேலையை பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஃபினான்ஷியலாக அது வந்து கமர்ஷியலாக சக்ஸஸ்ஃபுல் மூவி தான் அப்படின்னு தான் இண்டஸ்ட்ரியில் கேட்டப்போ சொல்கிறாங்க. ஆனால் அது ஃப்ளாப்புன்னு சொல்லி தான் அவரை சைரன் இன்னொரு படத்துக்கு நடிக்க சொல்லி திரும்ப சொல்லியிருக்காங்க ஜெயம் ரவியை. திரும்ப அந்த படமும் நடிச்சிருக்காரு. ஜெயம் ரவி என்ன சொல்றாங்க, எனக்கு சம்பளமே வழங்கப்படலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இவங்க என்ன சொல்றாங்க, சம்பளம் 100 கோடி கடன் வாங்கி 25 கோடி அவருக்கு தான் சம்பளம் கொடுத்தேன்ற. ஆனா அதெல்லாம் நம்புற மாதிரி இல்லைம்மா. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ளேயே தயாரிக்கும் போது தனியாக காசெல்லாம் கொடுக்க முடியாது. கொடுக்கறதுலாம் நான் அப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி போயிடும். வெளி ப்ரொடியூசராக இருந்தால் மட்டும்தான் இந்த சம்பளத்தை பற்றி கேட்க முடியும். அப்போ சுஜாதா விஜயகுமார் போய் தான் சொல்கிறாங்க. அவங்க சம்பளம் கொடுத்தேன்னு சொல்கிறத வந்து என்னால் நம்ப முடியலன்னு சொல்கிறேன். அது பொதுவாக நடக்காது. இப்போ ஆக்டர் பிரபு இருக்கார், அவரே டைரக்ட் பண்ணி அவர் பையனை போட்டு ஒரு படம் எடுக்கிறாருன்னு வைங்களேன். பையனுக்கு முதல் நாளே சம்பளம் கொடுத்துட்டு தான் படத்தை ஆரம்பிப்பாரு என்ன? இல்லை, கரெக்டா? ஆனால் வேற ஒரு ஹீரோவாக இருந்தால் முதல்ல காசை கொடுத்துட்டு தான் ஆரம்பிக்கணும் அப்படின்றது தானே நடக்கும். ஸோ இந்த இடத்துல இவங்க சம்பளம் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத வந்து என்னால் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியல. அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. மருமகன்ற ஒரு உரிமையில கூட சம்பளம் கொடுக்காம இருந்திருக்கலாம் இல்லையா? மருமகன்ற உரிமையில ஓசியில வேலை வாங்கக்கூடாது இல்லை? அவரு அப்பவே கேட்டிருக்கலாமே சார், எனக்கு சம்பளம் கொடுங்க, என் காசு கொடுங்க, நான் நடிச்சதுக்கு உண்டான கூலியை கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்படி கேட்க முடியாது இல்லம்மா, அப்படி கேட்க முடியாது. வேற ப்ரொடியூசரா இருந்தா கேட்டலாம். வேற மாமியார் அப்படின்றதுனால கேட்க முடியும். அப்பாவா இருந்தா கூட கேட்க முடியாது. அப்பாவா இருந்தாலே கேட்க முடியாதுன்னா மாமியார் எப்படி கேட்க முடியும்? ஸோ அதெல்லாம் கேட்குறது இவர் கண்டிப்போடு கேட்பதற்கு வாய்ப்புகள் இல்லாமல் போயிருக்கும். இதில் இந்த பிக் பிரிண்ட் கார்த்தி பாவம் அவர் கிட்டத்தட்ட உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல்லாம் அட்மிட் ஆகி அப்புறம் பர்மனன்ட் பிபி பேஷண்ட்டாகவே ஆகிட்டார். இவ்வளோக்கும் 35-40 வயசு கிட்ட தான் இருக்கும் அவருக்கு. அதுக்கப்புறம் ஜெயம் ரவியை அவரை தனிப்பட்ட முறையில் சந்தித்து, உங்களுக்கு ஏதாவது நான் பண்ணித்தரேன் ஃப்யூச்சரில், உங்களுக்கு கவலைப்படாதீங்க, அந்த லாஸை ஈடுகட்டுற மாதிரி நான் எதாவது பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு செய்தி இருக்குது. ஆனால் இவங்க சைரன் படமும் ஃப்ளாப் ஆகி அதுக்கப்புறமும் ஆண்ட்ரியா வச்சு ஒரு படம் பண்ணலான்னு பிளான் பண்ணாங்களாம். நீங்கள் இன்னொரு படம் பண்ணி கொடுங்கன்னு வேற கேட்டாங்களாம். அப்போ இவர் பொழுதுனைக்கும் மாமியார் கம்பெனியில் மட்டுமே நடிச்சிட்டு இருந்தாருன்னா சம்பளமும் வராது, வெளிப்படத்துலையும் போய் நடிக்கவும் முடியாது. அவர் வந்து என்கிட்ட காசு இல்லைன்னு அவர் சொல்கிறாருன்னா அது உண்மையாக தான் இருக்கும். அதுவும் சமீப காலமாக அந்த பூமின்னு ஒரு படம் நடித்தார். அதுக்கப்புறம் பாவம் அவருக்கு எந்த படமுமே ஓடலை. அந்த பூமி படத்துக்கு அப்புறம் என்ன ப்ராப்ளமே தெரியல. அவர் நல்லா தான் பிஎஸ்ஏ ஓடல. அப்புறம் அவர் நடிச்சதுனால தான் ஓடலன்னு சொல்லமா? அவர் இல்லை, யார் நடிச்சிருந்தாலும் அந்த படம் ஓடாது. எனக்கு என்னவோ வீட்டை விட்டு இவர் வெளியேறியதன் காரணமாக வெளியேறினாரா அல்லது வெளியேற்றப்பட்டாரானே ஒரு கேள்வி இருக்கு. இல்லை புது புது அர்த்தங்களில் வந்த மாதிரி
திடீர்னு சொல்லாமல் இல்லாமல் இவராக காணாமல் போயிட்டாரு அப்படின்னும் இருக்கலாம். எல்லாரும் வந்து கிண்டல் பண்ணுறாங்க, அது வந்து ஒரு ஆன்மீக தோழி அது இதுலாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அது அவருக்கு பர்சனலாக அவங்க பேசுனது அந்த நேரத்தில் ஆறுதலாக இருந்திருக்கலாம். அதனால் போய் அவங்க கூட நட்பாக இருக்கலாம். மேபி அந்த நட்பு காதலாக மாறி திருமணத்துக்கு கூட போகலாம். அதெல்லாம் அவங்க பர்சனல் விஷயம். இங்கே வந்து என்ன பிரச்சனைனா ஃபினான்ஷியல் தான் பிரச்சனை. என்ன இப்போ நம்ம பேசணும்னா ஃபினான்ஸை பற்றி தான் பேசணும். சார் காசு வரலன்றதுக்காக மனைவியை விவாகரத்து பண்றது எந்த விதத்துல? காசுக்காக மட்டும் இல்லாமல் அதை தாண்டி அவர் என்ன விஷயங்கள் எல்லாம் அனுபவிச்சாருன்னு அவர்கிட்ட தான் கேட்டால் தெரியும். அவர் வந்து ஒரு டீசன்சி கருதி அவர் இந்த ஃபினான்ஷியலை தவிர வேறு எதுவுமே அவர் சொல்லலை. நிறைய ஷூரிட்டி போட சொன்னாங்க அவங்க. ஏன்னா சுஜாதான்னு அவங்க தனியாக ஒரு தயாரிப்பாளர்னு வரும்போது கையெழுத்து போடுறதுக்கு ஃபினான்ஷியருக்கு இவங்க தான் தேவைப்படுவாங்க. ஏன்னா ஜெயம் ரவி சொல்கிறாருன்னா கொடுக்கலாமே அப்படின்னு ஃபினான்ஷியர் எதிர்பார்க்கலாம். ஒன்றும் இல்லைனாலும் அவரை வச்சு வேறு யார்ட்டையாவது அந்த வாங்கின கடனுக்கு இந்த ப்ரொடியூசர்கிட்ட நீங்கள் ஃப்ரீயாக நடிச்சு கொடுங்க, கடனை கழிச்சிக்கிறேன்னு கூட சொல்லலாம். அப்படி தான் கேட்க முடியும். ஆனால் அப்போ அவங்க மாமியார் அது மாதிரி கேட்க முடியாது இல்லை. சுஜாதா அவங்க சொல்கிறது வந்து நான் தான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன்றது வந்து எனக்கு இன்னும் நம்பிக்கை தர விஷயமா தெரியல. ஸோ இப்படி ஒரு சூழலில் இருக்கும்போது இந்த இடத்தில் ஜெயம் ரவி தான் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடும். ஆனால் அவர் ஒரு ஆம்பளைன்றதுக்காகவே அவர் வந்து இப்போ பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டு ஓடி போயிட்டாரு. இப்போ ஆர்த்தி ராவ் என்ன சொல்லியிருக்காங்க, திருமணத்திற்கு முன்பாகவே ஜெயம் ரவிக்கும் கெனிஷாக்கும் தொடர்பு இருக்கு நான் சொன்னேன் இல்லையா, இப்ப பாருங்க அது உண்மையாயிடுச்சு. மன்னிக்கணும், விவாகரத்துக்கு முன்பே. அது விவாகரத்துக்கு முன்புன்னு சொல்றதெல்லாம் வந்து சும்மா, அதெல்லாம் வந்து நம்ம விவாகரத்துக்கு அப்ளை பண்றாங்க. விவாகரத்து பண்ணதே பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. ஆமா, பிளான் பண்ணாம எப்படிமா விவாகரத்து பண்ண முடியும்? கெனிஷா கூட கூட்டா சேர்ந்து கூட்டு களவாணித்தனம் தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லாம வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. இல்ல அப்படி சொன்னாலும் சரி, அப்படி சொன்னாலும் சரி, ஒருத்தர் வந்து விவாகரத்து பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா 2 காரணத்துக்காக இருக்கும். ஒன்று, அந்த துணைவரோடு வாழ்வதற்கு அவருக்கு மனசு ஒத்து போகாமல் இருந்திருக்கணும். முதல் காரணம் அதுவாக தான் இருக்கும். அதன் பிறகு தான் 2வது காரணமாக வேறு ஒருத்தரோட நட்பாக இருப்பாங்கன்றது அது செகண்டரி ரீசனாகத்தான் வர முடியுமே தவிர பிரைமரி ரீசன் அதாக வர முடியாது. நான் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அதனால இந்த பொண்ணை டைவர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரேர் கேஸாக தான் இருக்கும். அப்படிலாம் எதுவும் நடக்காது. விவாகரத்து பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க 2 பேருக்கும் ஒத்து போகலன்றது தான் பிரச்சனை. அந்த ஒத்து போகாமல் போனதுக்கு காரணம் வந்து இவர் சொல்கிறது எனக்கு ஃபினான்ஷியலாகவும் எமோஷ்னலாகவும் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அவங்க தரப்பில் சொல்லும்போது என்ன சொல்லிடுறாங்க, ரொம்ப ஈஸியாக ஒரு ஆண் மீது போடக்கூடிய பழி, வேற ஒரு தொடர்பு வச்சிருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி தானே சார் அவரும் வந்து கன்ஃபார்ம் பண்ணுற விதம் இல்லை. அப்படி அதை வந்து அவர் அழகிய துணை அவங்க சொல்கிற மாதிரி அவர் தப்பு செஞ்சிருக்காரு அப்படின்னு வச்சோம்னா அவர் அதை மறைக்க தான் ட்ரை பண்ணுவார். ஆனா இப்ப ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, ஆர்த்தியை இந்த மாதிரி பண்ணி வெறுப்பேத்தினாதான் அவங்க டிவோர்ஸ் தருவாங்க அப்படின்றதுனால அதெல்லாம் சும்மா பேச்சுமா. டிவோர்ஸ் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது அதுக்கப்புறம் யாரும் ஒத்து போகாது. இதில் வந்து உடனே குழந்தைகள் அது இதுன்னு சென்டிமெண்டாலாம் பேசுறதுலாம் தேவையில்லாத விஷயம். குழந்தைங்களுக்கு வந்து 18 வயசுக்கு மேலே அப்பா அம்மாவே தேவை கிடையாது. சரியா? 18 வயசுக்கு மேலே அப்பா அம்மா சொல்கிறதே அந்த பிள்ளைங்களுக்கே எரிச்சலாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் நெய்யிட்டு இருக்கா அப்படின்னு. குழந்தைகளுக்கு 18 வயது வரதான் அப்பா அம்மா தேவை. அதுக்கு மேலே அவங்க வந்து படித்து அவங்கவுங்க பொழப்ப பார்த்துட்டு போயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ நண்பர்கள் வந்து சிறு வயதுலேயே அம்மாவை இழந்தவங்க இருக்காங்க, அப்பாவை இழந்தவங்க இருக்காங்க. அதுக்கெலாம் ஒன்றும் பண்ண முடியாது. அது இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம். அது மாதிரி தான் இந்த விஷயத்தையும் கடந்து போகணுமே தவிர எல்லாத்தையுமே சென்டிமெண்ட்டாக போட்டு உருட்டி ஒரு ஆள் மேலேயே பழிய போடுறது 2 சைட்லையும் பார்க்கணும். இந்த இடத்துல இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க ஆர்த்தியை வந்து அப்படியே நிர்கதியாக நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம பேசலாம். பாவம் இந்த பொண்ணை வந்து இப்படி நடு ரோட்டில் விட்டானே இவன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லையே. சொல்லப்போனால் இவர் தான் தங்குறதுக்கு வீடு இல்லாமல் வெளியே நிற்கிறாரு. அதான் வீட்டையே காலி பண்ண சொல்லிட்டாங்களே சார். ரவிமோகனுடைய வீட்டையே வந்து ஆர்த்தியை காலி பண்ண சொல்லிட்டாங்க. என் வீட்டில் நீ இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. காலி பண்ணதான் சொல்லியிருக்காங்க. பொட்டி பொடிக்க தூக்கி வெளியே போட்டு இப்பயே வெளியே போகணும்னு சொல்லியே அந்த ரேஞ்சுக்கு தானே இவங்க சொல்லியிருக்காங்க. அவர் ஒன்றும் சும்மாலாம் போல, பேண்ட்டு போட்டு தான் போனார், ஷூ போட்டு தான் போனார், சட்டை போட்டு தான் போனாருன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் அவர் சொல்லியே. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரவி அவர்கள் டீசெண்டாக ஒதுங்கிக்கலாம், இந்த பிரிவை டீசெண்டாக நம்ம பண்ணிக்கலாம், கசாம்சான்னு ஆக்க வேண்டாம் அப்படின்னு அவர் விரும்பி இருக்கிறார் அப்படின்றது தான் தெரியுது. ஆனால் இதை வந்து அப்படிலாம் நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு வம்படியாக இழுத்து அறிக்கை விட்டுறது அது இதுன்னு பண்ணி இப்போ அவர் பதில் சொல்ல வேண்டிய ஒரு இடத்துக்கு வந்துட்டார். இப்போ ஆர்த்தி எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கும் தெரியாது. அவங்க சுஜாதா எப்படி இருப்பாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? எனக்கும் தெரியாது. ஆனால் ரவி எப்படி இருப்பாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்போ யாரோட இமேஜ் டார்னிஷ் ஆகும்?
ரவியோட இமேஜ் தான் டார்னிஷ் ஆகும். அப்ப ஆர்த்தியும் அவங்க அம்மாவும் தான் பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்த்தி கூட தெரிஞ்சு பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், அவங்க அம்மா தான் பண்ணுறாங்களா இருக்கும். இந்த மாதிரி இடங்கள்ல பெரும்பாலும் நீங்கள் வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கிற இடங்கள்ல பூரா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த மாமியாரால் தான் பிரச்சனையாகும். ஆனால் இப்போ கமெண்ட்டில் வந்து கேட்பாங்க பாருங்க, ஹிஸ்ட்ரி பேசுகிற உங்களுக்கு இதெல்லாம் எதுக்கு சார் அப்படின்னு. இது வந்து நான் ரவி அப்படின்ற ஆங்கிளில் நான் பேச வரல. சாதாரணமாக ஒரு குடும்ப வாழ்க்கை அப்படின்னா எந்த இடத்துல யார் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. ஒரு கட்டத்தில் அட்ஜஸ்ட் பண்ணுற ஸ்டேஜ்லாம் தாண்டிடும். அந்த அளவுக்கு கசப்பான நினைவுகள் நிறைய வந்துடும். அதான் சொல்கிறது, அன்னன்னைக்கு சண்டை அன்னன்னைக்கு பேசிக்கணும், அன்னன்னைக்கு சண்டை அன்னன்னைக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல், இல்லை அந்த வாய்ப்பை கொடுக்காம, இல்லை அந்த பிரச்சனையை மறுபடி சீண்டி விடுறது தூண்டி விடுறதுன்ற மாதிரி வேலைகள் நடந்துகிட்டே இருந்தால் கசப்புகள் ஜாஸ்தியாகிடும். திரும்பி யோசித்து பார்த்தோம்னா மகிழ்ச்சியான தருணங்கள் எதுவுமே ஞாபகத்துக்கு வராது. அந்த மகிழ்ச்சியான தருணங்கள் ஞாபகத்துக்கு வராத அளவுக்கு கசப்பான தருணங்கள் நிறைய ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பிரிவதை தவிர வேறு வழி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ரவியை வந்து இதை டீசெண்டாக பண்ணலான்னு நினச்சிருந்துருக்காரு. அதை அப்படிலாம் விடமாட்டோம், ஊரை நாரடிக்காமல் விடமாட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க மாமியார் வந்து இறங்கியிருக்கிறது போல் தெரியுது பார்க்குறதுக்கு. அவர் பிடிக்கிற முடியாத கட்டம் வந்துருச்சு, அவர் விலகிட்டார். ஆனால் அதுக்கப்புறம் இவங்க வந்து நிறைய பேசிட்டாங்க, நிறைய பேசுகிறாங்கன்ற. அப்போ கூட ரவி வந்து நிறைய பெருசாலாம் ஒன்றும் பேசலை. அவர் அதிகபட்சமாக சொன்னது வந்து கேரண்டி ஷூரிட்டிலாம் கையெழுத்து போடணுன்னா மட்டும்தான் நான் தேவைப்படுவேனா, மற்ற நேரத்துலலாம் உங்களுக்கு என் பேர் ஞாபகம் வரலையா, அந்த நேரத்தில் மட்டும்தான் ரவி மோகன் பேர் ஞாபகம் வருதான்ற ஒரு குற்றச்சாட்டு மட்டும் தான் வச்சுருக்கிறாரு. அவர் தனிப்பட்ட முறையில் மாமியாரை பற்றியோ தன் மனைவியை பற்றியோ யாரை பற்றியும் எதுவும் சொல்லலை. என் குழந்தைங்களை பற்றி யாரும் தயவுசெய்து பேசாதீங்க, பொதுவெளிக்கு கொண்டாடாதீங்க அப்படின்னு அவர் ரெக்வஸ்ட் தான் வச்சுருக்கிறார். ஸோ அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது பாதிக்கப்பட்டவர் ரவியாகத்தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய சிந்தனை. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. சார், ரவிமோகன் ஆர்த்தி ரவி விவாகரத்து குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்துருந்தீங்க. ஏன்னா வந்து எல்லாருமே மோஸ்ட்டாக சப்போர்ட் பண்ணது ஆர்த்திக்கு தான். இப்போ ஒரு சிலர் ரவிமோகனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. தொடர்ந்து இந்த வழக்கு, இந்த விசாரணை குறித்து எப்படி போயிட்டு இருக்கு, இன்னும் என்னென்ன அறிக்கை விட்டுட்டு இருக்காங்க அப்படின்றத பற்றிலாம் பேசலாம் சார். நன்றி. நன்றி. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். Meenakshi Ammal Dental College and Hospital, Maduravaiyal, Chennai. Ranked number 13 by NIRF.